அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கலைத்தமிழ் பாரதி. குறுந்தொகை பாடல் 7. பாலைத்திணை கண்டோர் கூற்று. தலைவனும் தலைவியும் உடன்போக்கின் காரணமாக பாலை நிலத்தின் வழியே செல்லும் பொழுது அவர்களை பார்த்தவர்கள் கூறியது. துறை செலவின் கண் இடைசுரத்து கண்டார் சொல்லியது. பாடல். வில்லோன் காலன கழலே தொடியோன் மென்னடி மேலவும் சிலம்பே நல்லோர் யார்கள் அள்ளியர் தாமே ஆரியர் கயிறு ஆடு பறையின் கால்புறக் கலங்கி வாகை வெண்ணெற்று ஒலிக்கும் வேய்பயில் அழுவம் உன்னையோரே. பாடலை இயற்றியவர் பெரும்பதுமனார். தலைவனும் தலைவியும் யாரும் அறியாமல் உடன்போக்கு போன காலத்திலே எதிரே வந்தவர்கள் தலைவி காலில் அணிந்திருந்த சிலம்பினை பார்த்து அவ்விருவருக்கும் மனம் நடைபெறவில்லை என்பதை உணர்ந்து வருந்தி கூறிய துறையாக அமைந்துள்ளது. தலைவனானவன் காலிலே வீரக்கழல் அணிந்தும் கையிலே வெள்ளேந்தியும் காணப்பட்டான். தலைவியானவள் காலில் சிலம்பு அணிந்திருந்தாள். ஆரிய கூத்தர் கழையிற் கட்டிய அதாவது மூங்கிலில் கட்டிய கயிற்றின் மேல் நின்று ஆடும்போது கொட்டுகின்ற பறையை போல மேல் காற்றானது தாக்குதலால் நிலை கலங்கி வாகை மரத்தினது வெள்ளிய நெற்றுக்கள் ஒலிப்பதற்கு இடமாகிய மூங்கில்கள் செறிந்த அதாவது மூங்கில்கள் நிறைந்த பாலை நிலப்பரப்பை கடந்து செல்ல நினைத்து வருபவர்களுள் வில்லினை உடைய இவ்வாடவனது காலில் வீரக்கழல்கள் உள்ளன. தோள்வளையலை அணிந்த இம்மகளின் மெல்லிய அடியின் மேல் சிலம்புகள் உள்ளன. இந்நல்லோர் யாவரோ இவர்கள் இரங்கத்தக்கவர்கள் என்று பார்த்தவர்கள் கூறுகின்றனர். சங்ககால மங்களிர் காலில் சிலம்பு அணிந்திருப்பர். திருமணத்திற்கு முன்பு சிலம்பு களி நோன்பு மூலமாக சிலம்பை நீக்கிய பிறகு திருமணம் நடைபெறும். தலைவியின் காலில் உள்ள சிலம்பினை பார்த்த மக்கள் இப்பாலை நிலத்தில் செல்லும் இவர்கள் மனம் புரியாத உடன்போக்கும் இவர்களுடைய நிலை இரங்கத்தக்கது என்று கூறுவதாக அமைந்துள்ளது இப்பாடல். நன்றி, வணக்கம்.